வணக்கம் மக்களே. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தவேகாவிடம் 3வது நாளாக விசாரணை நடத்தி கொண்டு வருகிறார்கள். தவேகாவின் பெரிய புள்ளிகளான ஆதவ், நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவர்களிடம் 3வது நாளாக விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்ட காவல்துறைகளிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் தவேகா தலைவர் பிரச்சாரம் நடத்திய நிலையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு இச்சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டது என்றே சொல்லலாம். கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழப்பின் காரணமான யார் என்பதை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டதன் பேரில் சிபிஐ விசாரித்து வருகின்றது. டெல்லியில் நடைபெறுகின்ற இந்த புலன் விசாரணை கரூர் மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறைகள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்களிடமும் விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த புலன் விசாரணை 3வது நாளாக தொடங்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். மேலும் கரூர் மாவட்ட கண்காணிப்பாளரும் பிரச்சார வண்டி ஓட்டுநரும் ஆஜராகியுள்ளனர். இவர்களிடம் சிபிஐ விசாரணையின் மூலம் கரூரில் நடந்த சம்பவத்தின் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர். இரு தரப்பினரும் தனித்தனியாக எழுப்பப்பட்ட கேள்விகளை சிபிஐயிடம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய விசாரணையில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை நிறைவடைந்ததும் தவேகாவின் பெரிய புள்ளிகள் அனைவரும் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிப்பார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.